ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அந்த க்ரீமை பார்க்குறீங்களா? காட்டுட்டுமா? பாருங்க, இதுதான் க்ரீம். இந்த க்ரீமில் நான் கொஞ்சம் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படியே தங்க மாதிரி இருக்குங்க, ஜொலிக்குதுங்க. என் கையை பாருங்க எப்படி இருக்கு, டார்க்காக இருக்கு கை, ஆனால் ஃபேஸ் பாருங்க நல்லா பிரைட்டாக இருக்குது. மேக்கப் போட்டது மாதிரி இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது நினைக்கிறது சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியாமல் இருக்கும். சூப்பராக ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருந்தலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ஃபேஷியல் பண்ணுன்ற உங்களுக்கு என்னமே வராது. டக்குன்னு இந்த க்ரீம் எடுத்து ஒரு பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. மேக்கப் போட்டிங்கன்னா மேக்கப்பே போகாதுங்க, அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் சூப்பராக இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி கமெண்ட்டும் பண்ணுவீங்க, அக்கா செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் நம்ம ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த க்ரீமை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுனால கொஞ்சமாக நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இப்படி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் நைட்டு படுக்க போகிறச்ச மட்டும் டாட்டாக வச்சுட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து ஒரு ஜென்டலாக அப்படி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு படுத்தீங்கன்னா போது. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் ஃபேஸ் தானே அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு அல்டிமேட்டான க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இது என்னன்ட்டு? இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, வெறும் ரவை தாங்க. நம்ம வெள்ளை ரவை யூஸ் பண்ணுவோம்ல உப்மாலாம் செய்கிறதுக்கு, அதே ரவை தான் எடுத்திருக்கோம். வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வெள்ளை ரவையை நம்ம ஊற வைக்க போகிறோம். தண்ணி வேணாலும் நீங்கள் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டு என்னென்னா ரா மில்க் தாங்க. அந்த ரா மில்கை ஊற்றி இப்படி ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் தாராளமாக ஊற விட்டுடலாம். அப்படின்லாம் ஓவர் நைட் கூட நீங்கள் சூப்பராக அதை வந்து ஊற விட்டுறலாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கும். நல்லா கொலன்னு இருக்கும். கொஞ்சம் கொரன்னு இருந்தாலும் அப்படியே கொலன்னு பார்த்தா அது நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது கூட வந்து ஒரு சில பொருள்கள் நம்ம சேர்க்க போகிறோம். என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு தக்காளி பழம் கூட தேவைப்படாதுங்க. அந்த தக்காளி பழத்தில் நம்ம அரை பகுதியை மட்டும்தான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ நான் 1/2 தக்காளி மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே வந்து சோக் ஆகுற மாதிரி உள்ளே தள்ளி விட்டுடலாம். அடுத்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கில் அரை உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தோலை கூட எடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 3மே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்ல க்ளீனான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. இதில் வந்து எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். என்னடா எல்லாரும் செய்கிற மாதிரி தானே நீங்களும் செய்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. இது வந்து இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படின்றத வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஸ்கிப்பப் பண்ணிங்கன்னா தெரியாது. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதே பால்லேயே இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து க்ரீம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். நல்லா இந்த மாதிரி ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற வடிகட்டியாக வச்சு இதை மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எந்த சக்கையுமே இல்லை. இருந்தாலும் நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது நமக்கு நல்லா ப்யூராக நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையுமே வடிகட்டியாச்சு. பாருங்கள், ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இதில் எந்த சக்கைகளுமே இல்லை. இப்போ நம்ம இதை தூர போட்டுடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல மில்க் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்து வந்து இதில் ரோஸ் வாட்டர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் இல்லைனாலும் தாராளமாக விட்டுடலாம். இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஹனி, சுத்தமான ஹனியாக 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லாம் நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த க்ரீமை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு
வச்சு யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து டெய்லி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு நாள் அல்லது 2 நாள் மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கீழே போட வேண்டியதான், கெட்டு போயிடும். இது கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் ஒரு சில ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து நம்ம சூடுபடுத்தி எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த க்ரீமை உள்ளே வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆக ஆக கொஞ்சம் திக்காக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அடி பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலக்க கலக்க நல்லா ஒரு திக்காக நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். என்னடா இலக்கமாக வரும்னு பார்த்தா இந்தளவுக்கு திக்காக மாறிடுச்சே அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம இதை வந்து நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம இதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு, திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தண்ணி மட்டும் நீங்கள் கலந்துடாதீங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக ரோஸ் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா வேறு வழி இல்லையா, அதனால் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்ச்சின பாலை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமை வந்து ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி திக்காக இருக்குது அப்படின்ட்டு. கலக்க கலக்க நல்லா நம்ம ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்துடும். இதில் வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா ஆலோவேரா ஜெல். நீங்கள் ஒரிஜினல் ஆலோவேரா, அதாவது கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து நேச்சுரலான கற்றாழை ஜெல் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு பட்டைகளெல்லாம் சீவிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டி இதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பாருங்கள் நல்லா இளக்கமாகிடுச்சு. நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கடையிலலாம் விற்கிற க்ரீம் மாதிரி நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இதை வந்து மாத கணக்கில் நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறதுக்கு. கடையிலலாம் பேக்கிங்கில் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த க்ரீமை வந்து நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் தாராளமாக 20 டேஸுக்கு கண்ணை மூடிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகவே போகாது. இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் மக்களே, நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கடையில் நமக்கு விற்கிற க்ரீம் மாதிரியே இருக்கும். நமக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் கொஞ்சமாக நைட் டயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்பயுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணுங்கள். நான் ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ் வாஷ் வந்து சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவே வச்சுக்கும். அது மட்டும் இந்த ஆயில் பசையெல்லாம் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஃபேஸ் வாஷ் நான் என்னென்ன வீடியோவில் சொல்கிறேன், அதையே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். 2-3 பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அக்கா என்ன ஃபேஸ் வாஷ் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால் நான் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபேஸை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் காலையிலேயே ஃபேஸை வந்து வாஷ் பண்ணது, அதாவது ஃபேஸ் வாஷ் போட்டு இப்போ நான் வந்து மில்க் வச்சு ஃபேஸை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி காட்டனில் கொஞ்சமாக மில்க் தொட்டுக்கிட்டு நான் ஃபுல்லாக வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இந்த கழுத்து பகுதியில் இருக்க அழுக்குகள் போகிறதுக்கு நான் சூப்பரான ஒரு டோனர் ஒன்று சொல்கிறேங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை வாங்கி யூஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும். உங்கள் கழுத்தில் இந்த சைட்லாம் இருக்க அழுக்கெல்லாம் நல்லாவே எடுத்துரும். இந்த மாதிரி காட்டன் வச்சு நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணணும். உங்கள் நெக்கு பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணினா அந்த அழுக்கெல்லாம் அப்படி எடுத்துரும். ஒரு சிலருக்கு பேட்சாக பிளாக்காக இருக்கும் பாருங்கள், என்ன பண்ணாலும் போகாதுங்க. அதை வந்து இந்த டோனர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக போயிடும். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டோனர் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எல்லா அது ஷாப்லையும் கிடைக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள். ரா மில்க் வச்சு இந்த மாதிரி ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். நல்லா வந்து டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே நம்ம ஃபேஸ் வந்து க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் அப்படி நம்ம விட்டுடலாம். துடைக்கலாம் வேண்டாம், வாஷ் பண்ண வேண்டாம், அப்படி விட்டுடலாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும். இப்போ ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நைட் டயத்தில் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நிறைய எடுத்து பேக் மாதிரி இதை அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நைட் அப்படி படுத்துருங்க. காலையிலே எழுந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஒரு ½ hour மட்டும் ஃபேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும். உடனே எடுத்து உங்கள் மூஞ்சி வந்து விடவில்லையே ஆகிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ எடுத்தால் போதும் உங்களுக்கு. டெய்லி இவ்வளோ மட்டும் எடுத்த போதும். நீங்கள் நிறையெல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோதான். நான் இது மாதிரி எடுக்கவே மாட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். உங்கள் ஃபேஸில் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு ஃபேஸ் பேக் மாதிரி இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அதையும் சொல்கிறேன்.
பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் அப்ளை பண்ண உடனே ஃபேஸ் இந்த அளவுக்கு க்ளோவா பார்க்க நல்லா ஒரு ஷைனிங்கா நல்லா ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகி தெரியும் பாருங்க. கண்டிப்பா சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா. அவ்வளோதான். ஏதாவது நான் அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா தெரியாது. வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஃபேஸ் நல்லா உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க படுத்தலாம். கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா சுத்தமாவே ஃபேஸ்ல எதுவுமே தெரியாது. அப்படி நீங்க படுத்தலாம். காலையில வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் சொல்ற ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து முதவே இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கேப் விட்டுட்டேன். நிவியால வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு அது செட் ஆகல. அப்புறம் இப்போ மறுபடியும் பழைய ஃபேஸ் வாஷே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் என்ன ஃபேஸ் வாஷ் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ ஃபேஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஃபேஸ் பாருங்களேன். கொஞ்ச நேரத்துல எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இது ஒரு பேக் மாதிரி, அதாவது உங்களுக்கு நைட் டயத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. டேல அப்ளை பண்ற மாதிரி இருந்தா அதை இன்ஸ்டன்ட்டா உடனே நம்ம ஃபேஸ்ல ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த க்ரீம்ல 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற மாதிரியே இந்த க்ரீமை வந்து நீங்க ஃபேஸுக்கு வந்து க்ரீமாவும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரீமா அப்ளை பண்ண ஃபேஸ் பாருங்களேன். நான் சொல்லவே இல்லை, வாஷ் கூட பண்ணலைங்க, அப்படியே தான் இருக்கு ஃபேஸ்ல. ஆனா ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு, செம்மையா இருக்குல்ல. ஒரு நிமிஷம். ஃபேஸ் பாருங்க சூப்பரா இருக்கு. அப்படியே அவ்வளோ ஒரு சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி காஃபி தூள் பாக்கெட், அதாவது காஃபி பவுடர் இருக்குல்ல, நான் ₹2 பாக்கெட்ல ஒரு பாக்கெட் மட்டும் தான் எடுத்துருக்கேன். அதை அப்படி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து இந்த க்ரீம் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பாருங்க இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். இந்த காஃபி பவுடரோட நம்ம சேர்த்துக்கலாம். நான் ப்ரஷ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த க்ரீம் வந்து நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்க. எக்ஸலென்ட்டான ரிசல்ட் வருங்க. நீங்களே நினச்சி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு க்ரீம். நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லவே இல்லை, உண்மையான ரிசல்ட் மட்டும் தான் சொல்கிறேன். உண்மைங்க, ரொம்ப உண்மை. நீங்கள் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நல்லா பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கு பாருங்க. நல்ல சேஞ்ச் தெரியுது. ஆனால் சூப்பராக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதோட ரிசல்ட் பார்த்துலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம், அவ்வளோதான். நீங்கள் இது கூட வேறு எதுவுமே இங்கே பாருங்க கலக்கவே வேண்டாம். எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா நல்லா மிக்ஸ் ஆயிரும். நீங்க 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த க்ரீம் எடுத்தீங்கன்னா போதும். இந்த க்ரீம் கூட காஃபி பவுடர் மட்டும் தான், வேற எதுவுமே இல்லைங்க. நல்லா கலந்துக்கலாம். இப்போ அப்படியே நான் ஃபேஸ்ல ஃபுல்லா நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். ஃபேஸை நான் தொடக்கவே இல்லை. அந்த க்ரீமோட தான் இருக்கு. அந்த க்ரீம் இருக்கிறதே தெரியல பாருங்க. எப்படி போயிடுச்சு, சுத்தமாவே இல்லை ஃபேஸ்ல. இல்லை பாருங்க, அவ்வளோ ஒரு வழுவழுன்னு அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஃபேஸ் அப்படி செம்மையா சேஞ்ச் ஆகி நல்ல பிரைட்டா இருக்கு பாருங்களேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் அப்படிதாங்க ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஒரு வேஷம் போடலாம். அந்த க்ரீம் அப்ளை பண்ணோட என் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் வெறும் க்ரீம் அப்ளை பண்ணும்போது எனக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட். இதுவே இந்த பேக்கிங் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். நம்ம ஃபேஸ் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. நல்லா சேஞ்ச் தெரியும் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெட் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு வரனா பிடிச்சிருக்காது. இது வந்து பிம்பிள்ஸ் இருக்க கூட தாராளமாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். க்ரீமாவும் யூஸ் பண்ணலாம், பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் க்ரீமாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸில் கிராஜுவலாக நல்லா சேஞ்ச் ஆகும். பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்கும்போது அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அதாவது கண்ணை சுற்றி இருக்கிற கருவழைகள் அப்படி நீக்குங்க. பிளாக் டாட்ஸ் ஃபேஸில் இருக்கும் ஒரு சிலருக்கு, அது எல்லாமே குறைஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா சைனிங்காகவும் க்ளோவாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த க்ரீமை ட்ரை பண்ணுங்க. பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. கீழே மேட் போட்டுட்டேன், அப்படியே தண்ணி கீழே விழுவ ஆரம்பிக்குது. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் தொடங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அதுக்கு பிறகு அழகாக வந்துருச்சு. ஃபேஸ் பாருங்க எப்படி மாறி இருக்கு அப்படின்ட்டு. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும்.
நான் என்ன ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வேணாலும் எனக்கு கண்ணாம திட்டுங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போயிருங்க. அதனால் கண்டிப்பாக பண்ணவே மாட்டீங்க. ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான், அதாவது க்ரீம் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வயசானவங்க, இளமையாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பேக்கை க்ரீமை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா எங்காவே இருக்கும். அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃபேஸ்? டக்குன்னு நம்ம ஃபேஸை வந்து பிரைட் ஆக்கிறதுக்கு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு நல்லா பிரைட்டாக உங்கள் ஃபேஸ் தெரியும். ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. என் கையை பாருங்க, நான் என்ன சொல்லிட்டு பாருங்க, என் கையை பாருங்க எப்படி இருக்குது, என் கை எப்படி இருக்கு, ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஏதோ மாவு வந்து என் முகத்துல பூசி வச்சது மாதிரி இருக்கு, மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு. நான் எதுவுமே போடல, ஆனால் லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டா போட்டது தான், அதாவது வீடியோ ஸ்டார்டிங்ல போட்டது தாங்க. இன்னும் அதுக்கு மேலே எதுவும் போட கிடையாது. இதே மாதிரி தான் இருக்கு. என் ஃபேஸும் என் கைக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. உங்களுக்கே தெரியும், நான் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம ஃபேஸ் எல்லாம் சுருக்கமா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை, ஏதோ மாதிரி இருக்கு, டல்லா இருக்கு, டேனா இருக்குன்னு கவலையே படாதீங்க. இந்த க்ரீமை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சூப்பர் க்ரீம் தான். இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு 2-3 நாள் ஆச்சு. அதுதான் இன்னைக்கு என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். ரெடி பண்ண அன்னைக்கு என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல, இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்போ எடுத்து என்னுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஆனால் ரிசல்ட் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா இந்த க்ரீம் வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. அல்டிமேட்டா செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் அப்படியே டப்பா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போறேன். டெய்லி யூஸ் பண்ண போறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி எப்படி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you. Bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்.